வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம். ஒரு 250 கிராம் கெட்டி அவல், 150 கிராம் நாட்டு சர்க்கரை, ஒரு 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை, 50 கிராம் வறுத்த எள்ளு, 50 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 10 ஏலக்காய், முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. கடாயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவலை போட்டுக்கலாம். அவலை நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். நல்லா 2 நிமிஷம் விடாமல் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு உங்கள்கிட்ட எப்படின்னு காமிக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒடிகிற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா? போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள்ளு, பொட்டுக்கடலை, இதை ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் ஒரு நிமிஷம் சூடு காட்டிட்டால் நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். அதோட ஏலக்காயும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஆறட்டும். அவளோடு சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்குங்க. வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையும் வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் சர்க்கரையும் போட்டு, ஒரு கப் சர்க்கரை போட்டேன் இல்லைங்களா, அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படின்னு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இதுக்கு பாகுப்பதம் தேவையில்லை. இப்போ அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மீதி இருந்த நெய்யும் போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அப்புறம் வறுத்த முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தினால் இந்த அவல் லட்டு எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.